மாப்பிள்ள, சிறு வயசுல உங்க ஒத்த முன்னாடி கூட நான் போனது இல்லப்பா. இந்த வயசுல பொண்ணு முன்னாடி போக சொல்றது எனக்கு ரொம்ப வெக்கமாகுதுப்பா. போகமா சீக்கிரம் வேணும் காரா கீரை மாத்தி ஓட்டுருக்கு. மாப்பிள்ள கவுந்துருச்சா? இல்ல மாமா. ஐயோ கவுந்துருச்சு. ஐயோ ஐடியா போட்டு ஒரு பொம்பளை கவுத்து போட்டீங்களா மாமா? வண்டி ஸ்டாப். அட வண்டி நிப்பாட் மாமா. பாவி. ஐயோ பாவம். சேத்தில ஒரு செந்தாமரம். கை கொடுங்க. அடிச்சு மாப்பிள்ள, ஏற்கனவே அவனுக்கு அதிர்ச்சியில பேச்சு. இல்ல மாமா, வண்டி இப்படியே ஓட்டுறது. ஏண்டா அறிவு இருக்காடா? அச்சான் இல்லாம வண்டி ஓட்ட முடியுமாடா? அச்சான் எங்க சொல்ல சொல்லு. அச்சான் எங்க? எங்கடா? என்னடா முறைக்கிற? நீ முறைக்கிறத பார்த்தா நாங்க நம்ம அச்சானை கழித்து வேணும் வண்டி சாத்து மாதிரில பேசுங்க. அச்சானை எப்படி வண்டி வச்சிருக்கோமா? மாமா எங்க டிரைவிங் லைசன்ஸ்? எங்க ஆர்சி புக்? எங்க? ஐயோ முதல்ல என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். காப்பாத்துங்க. ஐயோ மாமா, அத காப்பாத்தலாம். ஓ மாமா ஒரு கை கொடு. ஐயா பேண்ட் போட்டு பொம்பளை கிட்ட நான் சாவகாசமா வச்சுக்கிறது இல்ல. ஏமா அப்பவே நாங்க அட்ரஸ் காட்டோம்ல. இப்ப அடிபட்டு இருக்குது, ஆஸ்பத்திரி கொண்டு போகணும். அப்பா அம்மா வேற சொல்லி அனுப்புனேன். அட்ரஸ் கொடு. அம்மா போயிட்டு வந்து நேரம் ஆகும்ல. பொண்ணுக்கு அடிபட்டு இருக்குது, பெத்த தாய் தாப்ப பிச்சுட்டு ஓடி வர மாட்டாங்களா? ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? இங்கிலீஷ் என்ன வீட்ல கொண்டு போய் விட்டுறீங்களா? ஓ நான் விடுறேனே. என்ன பண்ற? அம்மா பாட்ட வரைக்கும் அந்த கால மாடு ஓடி வருமா வயசானது? நோ 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 நோ, நான் உங்ககிட்ட போய் சொன்னேன். என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. போய் சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லு. சரி கேளுங்க. சாரி. யா சரி போலாம் வாங்க வாங்க. நான் எப்படி இப்படியே வர்றது? Dress எல்லாம் அழுக்கு அடிச்சு ஒரே சரி சரி, இங்கே வாய்க்கால் தண்ணி இருக்கு, கழுவிட்டே போயிடலாம். வாங்க வாங்க கிட்ட. மாப்பிள சோப் வேணுமா? மாமா சும்மா மாமா. என்னடா இது ஒரு கிளை விழுந்தா கிட்ட போவே நீ. மாமா நீ பேச போ. பண்ணுங்கடா பண்ணுங்க. முதுகின் தேய்ச்சி வாடா. இங்க இங்க நல்லா கழுவுங்க. காலை கூட போது வாங்கடா. எப்படி மாமா? எங்க பார்த்தா வசதியான வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கீங்க. உங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு பிளஸர் வாங்கிக்க கூடாதா? எங்க வாங்குறது? இப்படியே பெட்ரோல் விலை ஏறிட்டு இருந்ததுன்னா அப்புறம் எல்லாரும் கட்ட வேண்டியதான். இந்தாங்க தொடச்சுக்கோங்க. என்னம்மா வேற வாசமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேத்துல கிடந்து அதை விட மோசமா போச்சு. நீங்க ஏறுங்க ஏறுங்கண்ணா. வேண்டாம், இது விவசாயி வேற என்ன தடிக்கு. நீயே இருக்க மாமா, நீங்க ஏறுங்க. சரி இது உடஞ்சிருச்சு, என்ன பண்றது? மாப்பிள்ள இது குத்துது, என்ன பண்றது? ஐயோ மாமா ஏனமணி இனிமேல் இது பாடாதா? வெரி ஃபன்னி. ஆமா நான் பெரிய பண்ணி, அவன் சின்ன பண்ணி, நீ வேலை பண்ணியா? மாப்பிள்ள அதே நிறுத்துங்க நிறுத்துங்க. இதான் என் வீடு. வாங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க. லட்சுமி லட்சுமி, வண்டி சத்தம் கேக்குது. விஜயா வந்தாச்சு. வாங்க. மாமா அச்சானி. நீ தாண்டா கழட்டின? அச்சானியா? இல்ல நீங்கள அச்சனை விடனே பாருங்க. அப்பா இது வந்துட்டமா? அப்பா. ஐயோ என்னாச்சுமா? ஓமே அச்சானி போடாம வண்டியை கொண்டு வந்து கவுத்துருச்சுப்பா. நான் சேத்துல விழுந்துட்டேன். அப்புறம் இவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க. வணக்கம். வாங்க வாங்க. இல்லைங்க நாங்க போயிட்டு வரோம். மாமா காப்பாத்திட்டு அப்புறம் போக வேண்டியதான். உள்ள வாங்க தம்பி. வாங்க உள்ள வாங்க. வணக்கம். வணக்கம் தம்பி. என்னாச்சுடா? ஏப்பா அச்சானி எல்லாம் ஓட்டி உங்க வண்டி கவுத்து விட்ட. இப்ப என்னடா எங்க வண்டி அச்சானி கழட்டி கையில வச்சுக்கிற? எனக்கு ஒரு நல்ல டிரைவரா வச்சுக்கிறது இல்லையா? அவனுக்கு மேல ஏதோ பிரச்சனை போல் இருக்கு. சரி சரி, அவங்க வண்டியில போய் போடு. வாங்க தம்பி உள்ள போய் பேசுவோம். என்னங்க என்னை போய் தம்பி இல்ல இவர. சரி சரி. பெரிய வீடுதான். ஐயோ மாமா மேல உட்காரு. மாத்த வாங்காத. அட என்னங்க கீழே உட்காந்துக்கிட்டு மேல உட்காருங்க. என்ன கேட்க மாட்டாங்க. இல்லைங்க நாங்க ரொம்ப சாதாரணமான ஏழை குடும்பங்க. மேல எல்லாம் உட்காந்து பழக்கம் இல்லைங்க. ஆமா தம்பி யாரு? நான் ஆமலாப்பட்டு முத்துராமலிங்கத்தோட பையங்க. அட அந்த குடும்பத்தையா சாதாரண குடும்பம் சொன்னீங்க? எப்பேற்பட்ட குடும்பம்?
அந்த ஐயாவை இந்த 18 பட்டு கிராமத்துல தெரியாதவங்களே கிடையாது. ஆமா, இந்த பெருசு யாரு? என்னது பெருசா? ஏங்க பெருசு நீங்களே எனக்கு பெருசுனா என் நிலைமை என்ன ஆகுறது? எனக்கு சிறு வயசு தானுங்க, 43 இயர்ஸ். மாப்பிள்ளைக்கு தாய் மாமன் முறையாகுது. அதுங்க சந்தையில ஒரு கிழவி என்னை பார்த்துட்டு மாப்பிள்ளை விட நான் பர்சனாலிட்டி சொல்லி போட்டாளுங்க. அதுல இருந்து சட்டை இறக்க வச்சு தச்சுறாருங்க. கை மடிச்சு விட்டா சிறு வயசுல தெரியுங்க. அப்படி ஒண்ணு தெரியலையே. தெரியலீங்களா? இல்லையே. அப்ப நாங்க போயிட்டு வரோம். அட இருங்க, அவருக்கு 2 பையங்க இல்ல? ஆமாங்க, இவரு சின்னவருங்க, அக்ரிகல்ச்சர் மாடெல்லாம் மேய்க்கிறதுங்க. பெரியவர் வந்து படிப்புங்க. ஓஹோ. அப்ப நாங்க போயிட்டு வரோம். இருங்க மாமா, பொண்ணு பாத்துட்டு போயிடலாம். எப்ப விளையாடியா? அட பாப்பா. லட்சுமி, இவர் ஆம்பலாம்பட்டார் மக, இவர் அவருடைய தாய்மாமன். வணக்கங்க. போயிட்டு வரோங்க. சாப்பிட்டு போலாமே. ஐயோ, நீங்க வெள்ளிக்கிழமைங்க நாங்க வெளியார் வீட்டுல கை நினைக்க மாட்டோங்க. நாங்க போயிட்டு வரோம். மாமா, அவங்க பொண்ணு ஒருத்த சொல்லிட்டு போயிடலாம். விஜயா, அவங்க புறப்பட்டாங்கம்மா, கொஞ்சம் வந்துட்டு போறியா? விஜயமா, நாங்க போயிட்டு வரோம்மா. மாமா, அவங்க வரட்டும். வெயில்ல அவங்க மாடு வேற காஞ்சிட்டு இருக்குது. அதையெல்லாம் அவங்க பாத்துவாங்க. உண்மையை பாத்துப்போம். சரி சரிங்க. ஏனுங்க விஜயங்க, எனக்கு நம்மளுக்கு 2 பிள்ளைங்களா? எனக்கு ஒரே பொண்ணுங்க. உள்ள போகும்போது பேண்ட் போட்டு வத்தலா இருந்துங்க, சீலை கட்டிட்டு வெளியில வரும்போது முத்தலா இருக்குதுங்க. அதேங்க அப்பா. அப்ப நாங்க போயிட்டு வரோங்க. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். யா. என்னதுயா? தேங்க்ஸ் சொன்னா திருப்பி சொல்லணும்ல. யா யா. அப்ப நாங்க போயிட்டு வரோங்கம்மா. யா யா யா. என்ன மாப்பிள வீரசிங்க? என்ன மாமா? உங்க அக்கா பொண்ணு பட்டணத்துல படிச்சுட்டு பேண்ட் சட்டையோட சினிமா நடி மாதிரி வந்திருக்கா. நீ என்னடா மாட்ட ஓட்டிட்டு போற? பொண்ணு கொடுப்பாங்களா? பேசாம ஏன் பொண்ணு கட்டிக்க. மாமா, அவன் என்னதான் பட்டணத்துல போய் படிச்சாலும் நான் கட்ட வேண்டிய முறைப்படு தானே. எங்க போயிட போறா பாத்துக்கிடுவோம். சரி வரேன். வா வா. மாமா, என்ன மாமா இது? நீ பாட்டு மூக்க பிடிச்சிட்டு கால கழுவிட்டு இருக்க. அங்க நரோட்ல வண்டி நிக்குதுல, நீ பாட்டு சாகவாசமா உட்காந்துட்டு இருக்க. ஆமாண்ணா, அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கும்ல, கை கால் மட்டும் இல்ல, நியாயமா மூஞ்சியே கழுவணும். தண்ணி நாத்தம் தாங்க முடியல, கை கால் கழுவிட. நான் கழுவுல, இல்ல எருமாடு தான் குளிக்கும். அப்ப என்ன எருமைக்கிறியா? நான் அப்படி சொல்ல. சரி, வந்து உட்கார எருமை. நீதான் எருமை. இப்ப என்னங்கிற, உனக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு. ஆமா. பொண்ணுக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. வேணாம். இப்போ ஊருக்கு போனோம், கொப்பங்கட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்படுதானே? என்ன மாப்பிள அர்த்தமுள்ள பேசிட்டு அந்த பொண்ணை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வேற என்ன மாமா தெரியும்? ஐயோ, ஒப்ப ஒரு பயங்கரமான ஆளப்பா. அவன் ஊர் பஞ்சாயத்துல பேசுற மாதிரியே திண்ணையில் உட்காந்து நைன்னு பேசிட்டு இருப்பான். சுப்ரீம் கோர்ட் லாயர் மாதிரி அந்த பொண்ணை பத்தி டீடைல் எல்லாம் கேட்பான். ஒண்ணும் தெரியாம நீ திருத்துன்னு முடிச்சு நிப்ப. உன் வயசுக்கு நிக்கலாம், என் வயசுக்கு நான் திருத்துன்னு முடிச்சு நிக்க முடியுமா? சரி, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்களேன். போய் 4 வார்த்தை கேட்டு அந்த பொண்ணை பத்தி விசாரிப்பா. எப்படி மாமா விசாரிக்கிறது? ஏன் விசாரிக்க முடியாது? அண்ணா கொஞ்சம் தீப்டி கொடுங்கன்னு ஆரம்பிக்க வேண்டியதுதான். கொடுத்தாங்கன்னா பத்த வச்சிட வேண்டியதுதான். இது எப்படி இருக்கு? சூப்பர். அதோ அங்க ஒரு மாக்கா மாடு கழுவிட்டு இருக்க, அவங்கிட்ட போய் வத்தி போட்டு கேப்பா. மாமா. வா மாமா. நானே தம்பி, என்ன மாடு கழுவுறீங்களா? வேணாம் சொல்றேன். மாடு நல்லா இருக்குதா? இது காங்கிங்களையா? மாமா போலாம். மாமா அட சும்மா இருக்குதா? ஏனப்பா தண்ணிக்குள்ள இறங்கி நல்லா கலவுறது இல்லையா? அது என்ன கரையில் நின்று தடவிட்டு இருக்கீங்க? நீச்சல் தெரியாதா? மாமா, நான் சொல்றது கேளுங்க, போலாம். என்ன பேச மாட்டீங்களா? மாடோட மாட நின்ட்டீங்க. மாமா போலாம். பயந்துட்டியா? சும்மா லுக்குதான் விடுறேன். ஆள் தூக்கடா போய் மாடு கழுவிட்டு இருக்கிறேன். தம்பி வணக்கங்க. நாம உள்ளூருங்களா? இல்ல நாங்க பக்கத்து ஊருங்க. இந்த ஊருக்கு ஒரு பொண்ணு பாக்குற விஷயமா வந்தோம். இவங்க அண்ணனத்தை பொண்ணு பார்த்துருக்கோம். மை நேம் இஸ் வீரனுங்க. நம்ம ஊர்லயே நான் எனக்கு எஜுகேஷனு. எல்லாரும் என்னை ஷார்ட்டா வீரான்னு கூடுவாங்க. வாங்க போலாம். ஏன் போறேன் தம்பி எப்பவுமே அப்படித்தானுங்க, கொஞ்சம் எஜுகேஷன் கிடையாது, கை நாட்டு. பொண்ணு பார்த்துமுங்க, தம்பிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பார்த்தா படிச்சு பிள்ளையா இருக்குதுங்க, ரொம்ப லட்சணமா இருக்குது. பேர் கூட ஏதோ விஜயான்னு சொன்னாங்க. எனக்கு தானுங்க அந்த பொண்ணை பார்த்தா கொஞ்சம் வில்லங்கமான பொண்ணாவே தெரியுது. இல்லைங்க, அதாவது உள்ளூர் பொண்ணை பத்தி தப்பா பேசினா யாருக்குமே கோபம் வர்றது சகஜம் தானுங்க. என்னங்கன்னா இந்த பொண்ணு விஜயா எந்த மனுஷனையும் மதிச்சு பேசுறது கிடையாதுங்க. வாயை திறந்த இங்கிலீஷ் மதிச்சு கேட்கறதும் கிடையாதுங்க. காதல ஒரு ரேடியோ மாட்டிட்டு அதுவா நியூஸ் கேட்டுருங்க. அப்படி என்னதான் கேட்கும் போது தெரியல. மாமா இருமாப்ல, இப்போ நம்ம ஊருக்கு அம்மா கரையிலேயே காதல் டூயட் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது காலேஜ்ல படிக்கிற புள்ள காதல் கீதல் பண்ணிருக்குமோ எனக்கு மாப்பிளைக்கு என்னங்கன்னா காதல் கீதல் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அது முன்ன பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறாங்க. ஆனா இந்த டாக்டர் ஹாஸ்பிட்டல் போயிருந்தா வில்லங்கமாச்சேன்னு யோசிக்கிறாருங்க. இப்ப வந்து நீங்க மாடு கழுவிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இந்த ஊர்லயே நீங்க தான் வேலை வெட்டி இல்லாத ஆளா இருப்பீங்கிறது நம்ம அபிப்பிராயங்க. அதனால எல்லா விவரம் உங்களுக்கு தான் வந்து சேர்ந்துருக்குங்க. அது என்ன விவரம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன செலவானாலும் கொடுத்துலாங்க. அது 10 100 ஆனாலும் பரவாயில்லை. ஆனா பாஞ்சிட்டு வரான் பாரு. ஐயோ
யாரு மேல கைய வைக்கிற? கைய கால கைய வச்சல என்ன பண்ற பாரு. என்ன பண்ண? இப்ப பஞ்சாயத்து கூட்டுறேன். பெரிய பஞ்சாயத்து. ஏப்பா உங்க ஐயாவுக்கு இருக்க செல்வாக்குக்கு இப்படி நடு ரோட்ல சண்டை போடுறிய உனக்கு நல்லா இருக்கா? போய் வேலையை பாருப்பா. போப்பாண்ணா. டேய் பைத்தியம் கீத்தம் புடிச்சு வச்சா ஏன்டா கதை உடைச்ச? யார கட்டி அவன் பொண்ணு அடுத்த ஒரு காரணத்துக்கு சம்பந்தம் பேசுன? டேய் வீரசிங்கம், தெரிஞ்சுதா பேசுறியா? யார்கிட்ட பேசுறேன்னு? இத பார், வீம்புன்னு வந்துச்சு ஒரே நிமிஷம் தூக்கிட்டு போய் உன் பொண்ணுக்கு தாலி கட்டிடுவேன். ஏய், அதே நிமிஷத்துல அறுத்து உன் மூஞ்சில அடிச்சிடுவேன். விஜயா, விஜயா, உள்ள உள்ள வாம்மா, போ, உள்ள வாம்மா. சொல்லல. படிக்காத ஊரை சுத்துற பொறுக்கிக்கு நினைப்ப பாரு. என்னத்தை படிச்சு கிழிச்சாலும் போடி. டேய் இப்படி பொறுக்கி தலைவ பேச மூஞ்சி கிஞ்சால பேத்துறேன். வீட்டை விட்டு வெளிய போடா நாயே. பேசுவையா? மவள பட்டணத்துக்கு இப்படி அனுப்பணும்ல, அப்படிதான் பேசுவேன். டேய் மரியாதையா பேசல, செருப்பு பிஞ்சிரும். ஏய் ஏய் பாப்பாண்டி. ஏய் ஏய் விடுங்க. ஏய் டேய் நேத்து எங்கடா போயிருந்தீங்க? என் தலை சாஞ்சதுக்கு அப்புறமா தாண்டா இந்த வீட்டுக்கு நீங்க பெரிய மனுஷனுங்க. தலை இருக்கும்போது வாள் ஆடக்கூடாது. நான் தான் அவன் தாய் மாமா வழியில பொண்ணு இருக்குன்னு சொன்னேன்ல. டேய் எல்லாத்தையும் நீ விளையாட்டாவே பண்ணிட்டு இருக்கிற. கடைசியில உன் வாழ்க்கையே விளையாட்டா போகுது. நாங்க எந்த தப்பும் பண்ணலப்பா. அடிச்சு பல்லெல்லாம் பேத்துறோம் படவா. அங்க ஊரே ரெண்டு பட்டு கிடக்குது. தப்பே பண்ணலையா? தப்பு. நாட்டுக்குட்டம் போட்டிருக்காங்கடா. வாழ்க்கையில முதல் தடவை உங்க அப்பன் பஞ்சாயத்துல கை கட்டி நிக்க போறான்டா. சின்னவனே இத வந்துட்டயா? ஊர்க்காரன் சேர்ந்து கண்ட மேனிக்கு கேள்வி கேட்க போறான். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. அண்ணனுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஐயா, உங்க மக ஊர் விட்டு ஊர் வந்து முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு பெண்ணோட குடும்பத்துல அந்த பொண்ணை பத்தி தாறுமாறா அந்த பெண்ணோட தாய்மாமட்டியே பேசியிருக்கா ஐயா. இதனால அந்த குடும்பத்துல பெரிய குழப்பமே ஏற்பட்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வெட்டுப்பலி குத்துப்பலி ஆயிருக்கு. அந்த குடும்பத்தோட கௌரவமே பாதிக்கப்பட்டு அந்த பெண்ணோட வாழ்க்கைய பெரிய பிரச்சனையா இருக்கியா. என் பையன் பண்ணது தப்பு தாங்க. அவர் தான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டாருல, அப்புறம் என்ன பஞ்சாயத்து? உட்கார. சரிதான் போயா. இந்த மிரட்டலுக்குலாம் ஒண்ணு குறைச்சல் இருக்காது. பஞ்சாயத்து கிளிக்கிறாங்களாம், பஞ்சாயத்து. போதும் ஐயா உங்க பஞ்சாயத்து. ஐயா நிலுங்கய்யா, போகலைங்கய்யா. ஆனா விடுங்கய்யா, போதும். ஒண்ணு பண்ணுங்க, போற வழியில வீட்டு இடவுக்கு வந்துட்டு போங்க. ஐயா, ஐயா, நானும் பிள்ளைங்களை பெற்றவன் தான். ஒரு அப்பங்கிற முறையில நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, என் பையனால உங்க பொண்ணு அசிங்கப்பட்டு போச்சு. படிச்ச பொண்ணு, அதோட வாழ்க்கை பாழாயிடுமேன்னு நீங்க பயப்பட வேணாம்.
எனக்கும் எம்ஏ படிச்ச பையன் இருக்கிறான். நான் யாரு, எப்பேற்பட்ட குடும்பம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க வீட்டு பொண்ண என் வீட்டு மருமகளா ஏத்துக்க நான் விரும்புறேன். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு சம்மதம்னா சொல்லி அனுப்புங்க. அப்புறம் உங்க இஷ்டம். வீட்டுல எவ்வளவு நகை இருக்கு? உன் மகளுக்கு வர்ற ஆவணி 5ஆம் தேதி கல்யாணம். மாப்பிள்ள முத்துராமலிங்கத்தோட மூத்த பையன், கௌரவமான குடும்பம், எந்த குறையும் இல்லாத படிச்ச பையன். அவனை கட்டிக்க நம்ம விஜயா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். படிச்ச பொண்ணு, அவளை ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? அவளை கேட்டாட்டி கத்தோம், அவளை கேட்டா படிக்க வச்சோம், அவளை கேட்டாட்டி நகை நட்டு வாங்கி போட்டு வளர்த்தோம். இல்லைங்க, அவளை கேட்காம படிக்க வைக்கலாம், கேட்காம நகை நட்டு வாங்கி கொடுக்கலாம். தாலி ஏறி இறங்குறதாங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கை. அவளுக்கு தெரியாம ஏறவும் கூடாது, இறங்கவும் கூடாதுங்க. இந்த கல்யாணம் என் மான பிரச்சனை. நான் உயிரோட இருக்கணுமா வேண்டாமாங்கிறத ஆத்தாளும் மகளும் கலந்து பேசி முடிவு சொல்லுங்க. மாப்பிள்ள படிச்ச பையன் தானா? நீ பயப்படாதம்மா. என் கழுத்துல தாலி ஏறினாத்தா உன் கழுத்துல தாலி தங்குன்னா. மாப்பிள்ள குருடனா இருந்தாலும் பரவாயில்லம்மா, இந்த கல்யாணம் நடக்கும். கண்டிப்பா நடக்கும்மா. சார், என் தம்பி பூமணியின் பேரு. கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பான். எங்கன்னு பார்த்து சொல்லுங்களேன் ப்ளீஸ். பூமணியா? அந்த பக்கம் இருப்பான் பாருங்களேன். அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். அட பாவி! ஐயோ, ஊருக்குள்ள வந்தவங்க ஏன்டா அவகிட்ட மல்லு கட்டி நிக்கிற? இவன் எனக்கு ராங் ரூட் சொல்றான். யார் அவனா? அவன் தப்பான வழி காட்ட மாட்டான்டா. உனக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கேன், அது தப்பான வழியா? யாரு யாரு யாரடா யாரு?